வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வேர்ல்டு. இந்த வீடியோவில் நம்ம 6th to 8th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான நூல் மற்றும் நூலாசிரியர் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள். தமிழ் கும்மி, கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, பள்ளி பறவைகள், நூறாசிரியம். இன்பத்தமிழ் பாரதிதாசன். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். மணிமேகலை சீத்தலை சாத்தனார். சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். குண்டலகேசி நாதகுத்தனார். வளையாபதி ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, ஆசிரியர் பாரதியார். கிழவனும் கடலும், த ஓல்ட் மேன் அண்ட் த சீ என்னும் புதினத்தை எழுதியவர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. ஆத்திச்சுடியை இயற்றியவர் ஔவையார். புதிய ஆத்திச்சுடியை இயற்றியவர் பாரதியார். அறிவியல் ஆத்திச்சுடியை இயற்றியவர் நெல்லை சு. முத்து. ஔவையார் எழுதிய நூல்கள். ஆத்திச்சுடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை. துன்பம் வெல்லும் கல்வி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். நானிலம் படைத்தவன் முடியரசன். முடியரசன் எழுதிய மற்ற நூல்கள். பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. நாட்டுப்புற இயலாய்வு என்னும் நூலை தொகுத்தவர் சு. சக்திவேல். தாராபாரதி எழுதிய நூல்கள். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், தாராபாரதியின் கவிதைகள். தமிழ் கையேடு என்ற நூலை எழுதியவர் ஜி.யு. போப். பராபர கண்ணி என்னும் பாடலை எழுதியவர் தாயுமானவர். தீர்க்கதரிசி என்னும் நூலை மொழிபெயர்த்தவர் கவிஞர் புவியரசு. உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால்முளைத்த கதைகள் ஆகிய நூல்களை எழுதியவர் எஸ். ராமகிருஷ்ணன். லைட் ஆஃப் ஆசியா என்னும் ஆங்கில நூலை எழுதியவர் எட்வின் அர்னால்ட். ஆசிய ஜோதி, கவிமணி தேசிக விநாயகனார். சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, சலீம் அலி. நெக்ஸ்ட் 7th ஸ்டாண்டர்ட் தமிழ். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் எழுதிய நூல்கள். மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி. நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் உடுமலை நாராயணகவி. சுரதா எழுதிய நூல்கள். அமுதும் தேனும், தேன்மழை, துறைமுகம். சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியுள்ளவர் ராஜமார்த்தாண்டம். சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு புலித்தங்கிய குகை என்னும் தலைப்பில் பாடலை பாடியவர் காவற்பெண்டு. காவற்பெண்டு பாடிய ஒரே ஒரு பாடல் எந்த நூலில் உள்ளது? புறநானூறு. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலை எழுதியவர் நா. வானமாமலை. ஆங்கில மொழியில் ஆலன் எழுதிய அறிவு நூல்களில் ஒன்றை மனம்போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தவர் வ.உ.சி. மெய்யறிவு, மெய்யறம் ஆகிய நூல்களை எழுதியவர் வ.உ.சி. ராபி சேது இயற்றிய நூல்கள். தமிழ் இன்பம், ஆற்றங்கரையினிலே, கடற்கரையினிலே, தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு. பத்துப்பாட்டில் பெருமானாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய இரு நூல்களையும் எழுதியவர் கடலூர் உருத்திரங்கண்ணனார். பத்துப்பாட்டு நூல்கள். திருமுருகாற்றுப்படை நக்கீரர். பொருணர் ஆற்றுப்படை முடத்தாம கன்னியார். பெரும்பானாற்றுப்படை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார். முல்லைப்பாட்டு நப்பூதனார். மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார். நெடுநல்வாடை நக்கீரர். குறிஞ்சிப்பாட்டு கபிலர். பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். மலைப்படுகடாம் பெருங்கௌசையனார். கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களையும் பாடியவர் மருதன் இளநாகனார். மருதத்தினை பாடுவதில் வல்லவர் மருதன் இளநாகனார். ஜூல்ஸ் வெர்ன் எழுதிய புதினங்கள். 80 நாளில் உலகை சுற்றி, பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம், ஆழ்கடலின் அடியில். பாரதிதாசன் எழுதிய நூல்கள். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம். நாலடியார் நூலின் ஆசிரியர் சமண முனிவர். திருக்குறளார் வி. முனுசாமி எழுதிய நூல்கள். வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை, உலகப் பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம், சிந்தனை களஞ்சியம். பள்ளி மறுதிறப்பு என்னும் கதையை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன். குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை, புதினம், கட்டுரை முதலியவற்றை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன். சுப்ரபாரதி மணியன் எழுதிய நூல்கள். பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கலை, பள்ளி மறுதிறப்பு. நன்னூலை எழுதியவர் பவனந்தி முனிவர். தேனரசன் எழுதிய நூல்கள். மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம். காலமேக புலவர் எழுதிய நூல்கள். திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல், தனிப்பாடல்கள். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார். மலை அருவி, கி.வா. ஜெகநாதன். திருப்புகழ், அருணகிரிநாதர். காவடி சிந்தை பாடியவர் அண்ணாமலையார். குற்றால குறவஞ்சினின் ஆசிரியர் திரிக்கூடராசப்ப கவிராயர். இதய ஒளி என்னும் நூலை எழுதியவர் டி.கே. சிதம்பரநாதர். 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் பொய்கை ஆழ்வார்.
4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள 2ஆம் திருவந்தாதியை இயற்றியவர் பூதத்தாழ்வார். 4000 திவ்ய பிரபந்தத்தை பாடியவர்கள் 12 ஆழ்வார்கள். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. அறநெறிச்சாரம் என்னும் நூலை எழுதியவர் முனைப்பாடியார். குன்றக்குடி அடிகளார் எழுதிய நூல்கள்: நாயன்மார் அடிச்சுவட்டில், குறட்செல்வம், ஆலயங்கள் சமுதாய மயங்கள், இயேசு காவியம் கண்ணதாசன். சே. பிருந்தா எழுதிய நூல்கள்: மழை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை. பாவண்ணன் எழுதிய நூல்கள்: வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மர கப்பல், மீசைக்கார பூனை, பிரயாணம். நெக்ஸ்ட் 8th ஸ்டாண்டர்ட். கவிதைகள் மட்டுமின்றி சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டுக் கவிகளையும் எழுதியவர் பாரதியார். தமிழ் மொழி மரபு தொல்காப்பியர். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். ரா. இளங்குமரன் எழுதிய நூல்கள்: இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், தமிழின் தனி பெருஞ்சிறப்புகள். தேவநேயம் என்னும் நூலை தொகுத்தவர் ரா. இளங்குமரனார். வாணிதாசன் எழுதிய நூல்கள்: தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம். கோணக்காத்து பாட்டு, வெங்கம்பூர் சாமிநாதன். கோணக்காத்து பாட்டு என்னும் தலைப்பில் அமைந்துள்ள பாடல் எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது? காத்து நொண்டி சிந்து. காத்து நொண்டி சிந்து பாடலை பாடியவர் வெங்கம்பூர் சாமிநாதன். வெங்கம்பூர் சாமிநாதன் இயற்றிய காத்து நொண்டி சிந்து பாடல் எந்த நூல் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? பஞ்சகும்மிகள். பஞ்சகும்மிகள் என்னும் நூலை தொகுத்தவர் சே. ராசு. தமிழக பழமொழிகள் என்னும் நூலை எழுதியவர் பக்தவத்சல பாரதி. காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்தவர்கள் மணிஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ். காடர்களின் கதைகளை தமிழில் யானையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் வ. கீதா. வருமுன் காப்போம், கவிமணி தேசிக விநாயகனார். வருமுன் காப்போம் என்னும் தலைப்பில் அமைந்துள்ள பாடல் எந்த நூலில் இருந்து தரப்பட்டுள்ளது? மலரும் மாலையும். கவிமணி தேசிக விநாயகனார் எழுதிய கவிதை நூல்கள்: ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், மலரும் மாலையும், கதர் பிறந்த கதை. உமர்கயாம் பாடல்கள் என்னும் நூலை மொழிபெயர்த்தவர் கவிமணி தேசிக விநாயகனார். சுஜாதா எழுதிய நூல்கள்: இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள், தலைமைச் செயலகம். குமரகுருபரர் இயற்றிய நூல்கள்: கந்தர் கலிவெண்பா, கைலை கலமகம், சகலகலாவளி மாலை, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ், நீதி நெறி விளக்கம். திருவிக்கா எழுதிய நூல்கள்: மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு, இளமை விருந்து. ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியவர் பி. ச. குப்புசாமி. ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்னும் நூலை எழுதியவர் பி. ச. குப்புசாமி. தேவார பாடல்களில் 12 திருமுறைகளுள் 7ஆம் திருமுறையை பாடியவர் சுந்தரர். திருத்தொண்ட தொகையை இயற்றியவர் சுந்தரர். பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார். தேவாரத்தை பாடியவர்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். நெய்தற்களி பாடல்களை இயற்றியவர் நல்லந்துவனார். பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் நூலின் பதிப்பாசிரியர் அ. கௌரன். கொங்கு மண்டல சதகம், கார்மேக கவிஞர். கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் எழுதிய நூல்கள்: கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்புக்கடலை குடிக்கும் பூனை. காலம் உடன் வரும் கதையை எழுதியவர் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் ஜெயங்கொண்டார். விடுதலை திருநாள், மீரா. மீரா எழுதிய நூல்கள்: ஊசிகள், குக்கு, 3ம் 6ம், வா இந்த பக்கம், கோடையும் வசந்தமும். திருமந்திரத்தை இயற்றியவர் திருமூலர். குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு எழுதிய நூல்கள்: எக்கால கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி, குணங்குடியார் பாடற்கோவை. அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள்: போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்ன சுருக்கம், பாலவாகனம். அவர் எழுதிய நூல்கள்: புத்தரது ஆதிவேதம், இந்திர தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா. திருவள்ளுவர், ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடு அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியுள்ளவர் அயோத்திதாசர். புதுமை பித்தன் எழுதிய சிறுகதைகளுள் புகழ்பெற்றவை கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோசனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது. திருவெம்பாவை இயற்றியவர் மாணிக்கவாசகர். கன்னிப்பாவை என்னும் நூலை எழுதியவர் இறையரசன். மு. மேத்தா எழுதிய நூல்கள்: கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழநிலா, மகுடநிலா, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, மு. மேத்தா கவிதைகள். அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் புத்தரும் அவரின் தம்மமும். கோமகள் எழுதிய நூல்கள்:
உயிர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல், அன்னை பூமி. கோமகள் எழுதிய அன்னை பூமி என்னும் புதினம் தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்றுள்ளது. இந்த வீடியோவில் நம்ம 6th to 8th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான நூல் மற்றும் நூலாசியை பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோ 9th and 10th ஸ்டாண்டர்டுக்கான நூல் மற்றும் நூலாசியை பார்ப்போம். தேங்க்யூ.